கல்வி கண் போன்றது. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். என்னது உனக்கு பொறாம? இது என்னட்டி வேஷம்? வேஷமா? உனக்கு பொறாம? நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாம? என்னடா நாளுக்கு நாள் இவன் மட்டும் அழகாயிட்டே இருக்காளேன்னு உனக்கு பொறாம? என்னடா எல்லாருக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகும், இந்த மீனா பை உள்ளைக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆள் இப்படி தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி, சும்மா பல பல பலன்னு ஆப்பிள் பழம் மாதிரி இந்த உலகத்திலே பேரழகியா இருக்காளேன்னு உனக்கு பொறாம? செம்பவலி, நீ தான் என்ன ஜாமீன்ல எடுக்கணும் சொல்லிட்டேன். என்ன பாக்குற? இங்க ஒத்தி போட்டு தள்ள போறேன். செம்பவலி உன்னை போட்டு தள்ள போறானா? அவன் ஏண்டி என்ன போட்டு தள்ள போறா? ஒன்னதான் மட்டும் போட்டு தள்ள போறாளா? அதான் என்ன ஜாமீன்ல எடுக்க சொல்லியிருக்கா. இந்த நாட்டுல ஒரு அழகா இருந்தது ஒரு குத்தமா? இப்படி ஆளுக்காலா பொறாமப்பட்டா நான் என்னதான் பண்ணுவேன்? அதுக்காக என் அழகை நான் ஒளிச்சா வைக்க முடியும்? சொல்லுங்க, என் அழகை என்ன நான் ஒளிச்சா வைக்க முடியும்? அதுவா கொட்டி கிடக்குது. நான் என்ன பண்ணுவேன்? ஆளுக்கால எவள இப்படி பொறாமப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? அந்த கடவுள் ஏன் தான் என்ன இம்புட்டு அழகா படைச்சாரோ தெரியல. அதானே மீனாக்கு அழகு கொட்டி கிடக்குது. அதுக்காக ஆளுக்கால பொறாமப்பட்டா அவ அழகு குறைஞ்சிருமா? அது எப்படி குறையும்? குறைய மாட்டேங்குது. நானும் கடவுள்கிட்ட அதை கேட்கிறேன். ஏன் கடவுளே நீ இம்புட்டு அழகா படைச்ச? அது என்ன சத்தம்? அது வேற ஒண்ணும் இல்ல, யாருக்கோ கோவம் வருது, வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கோ ஏன் கோவம் வரணும்? அது வரும் மீனா, விடு மீனா. அப்போ உலகமே சேர்ந்து எனக்கு சதி பண்ணுது, அப்படிதானே? அது வந்துட்டு ஒன்னும் சொல்ல வேண்டாம் செம்பகவல்லி, எனக்கு புரிஞ்சு போச்சு. உலகமே சதி பண்ணுது. என் அழகு ஆளுக்கால பிச்சு எடுக்கிறதுக்காக உலகமே சதி பண்ணுது. என்னதான் நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, என்னை மாதிரி யாரும் ஆக முடியாது. என் அழகை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த கடவுள் எடுக்க கொடுத்த பரிசு. நான் இன்னைக்கு கொலக்காரியா மாறி சொல்லிட்டேன். உலகமே சதி பண்ணுதே, இவ ஏமாத்துறான். விடு. எட்டி, உன் ஒட்டு முடி நவுண்டு கிடக்கு, சரியா வையி. ஓ மை காட், நல்ல நேரம் சொன்ன செம்பகவல்லி. பாத்தியா, நான் எவ்வளவு கரெக்டா சொன்னேன் பாத்தியா? நல்ல நேரம் சொன்னேன் பாத்தியா? ஒட்டு முடி கீழே விழுந்துடாம எடுத்து சரியா வைட்டி. தேங்க்ஸ் செம்பகவல்லி, தேங்க்ஸ். பரவாயில்ல டி, இருக்கட்டும் டி. சரி சரி, சீக்கிரம் எடுத்து வையி. ஐயோ எட்டி மீனா, சீக்கிரம், உன் கொண்ட முடி கீழே விழுந்து போச்சு டி. ஓ மை காட், எப்படி அத்துண்டுச்சு? சரியா ஒட்ட வச்சிருக்க மாட்டேன், பொறாம. அது எக்கச்சக்கம் இருக்குது, நீ எடுத்து மாட்டிக்க. எட்டி மாத்தி மாட்டிட்ட, இந்த சைடுல டி மாட்டணும். போதும், நிப்பாட்டு. ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடிக்காத. அத ஒட்டு முடின்னு தெரிஞ்சு வச்சு அதை கீழே வந்து வச்ச. அது எங்க மாட்டின என்ன? இல்ல மீனா, சொன்னேன் மீனா. இந்த அக்கறை அந்த ஒட்டு முடி கீழே விழாம இருக்கும் போது இருந்திருக்கணும். விழுந்ததுக்கு அப்புறம் டூ லேட். வேண்டாம், என்கிட்ட எதுவும் சொல்லாத. இல்ல டி, சத்தியமா எனக்கு தெரியாது டி. நிப்பாட்டு செம்பகவல்லி, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். அது விழும்போது நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த? பாத்துக்கிட்டு தானே இருந்த? இல்ல டி, எனக்கு உளுன்னு தெரியாதுல்ல. அப்படின்னா நீ செய்ய ஒட்டி வைக்கல, அதான காரணம்? அதான அர்த்தம்? நான் அசிங்கப்படணும், அவமானப்படணும், நிந்தப்பட்டு, நீரப்பட்டு, துயரப்பட்டு, துங்கப்பட்டு, துயரப்பட்டு, இப்படி தமிழ் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும்னு நீ எதிர்பார்த்திருக்க. ஐ மீன் கரெக்ட். இனி வீட்ல யாராவது ஹிந்தி சீரியல் வச்சிய கொன்ன போட்டுருவேன். அதனால இப்ப நான் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்ன, இங்க நாள கஷ்டப்பட வேண்டியிருக்குது. வீட்ல இனிமேல் ஹிந்தி சீரியல் ஓடிச்சுது. அழகு கொட்டி கிடக்கு. அக்காஸ், இப்ப கூட செம்பகவல்லி சொல்லல, தமிழ் சீரியல் கூட வைக்க கூடாதுக்கா நம்ம வீட்ல. சரி, வேலை வெட்டி இல்லாம வீட்ல இருக்கமேனு கொஞ்சம் சீரியல் பார்க்கலாம்னு நினைச்சா எவட்டி ஹிந்தி சீரியல் வச்சது? ஏக்கா, அது தமிழ் டப்பிங், அதான் அப்படி ஆயி போச்சுதுக்கா. ஓ, அதான் அம்மையார் அப்படியே பேசுதாலோ. அழகு கொட்டி கிடக்கு. அக்காஸ், செம்பகவல்லி சொன்னால, நான் என்கிட்ட சொன்னேன். அத்தி, ஓ மை காட், எப்படி சொன்ன பத்தியா? எப்படி சொன்னா? ஹிந்தி சீரியல் மேல் பார்க்க கூடாதுன்னு சொன்னால சொல்லலையா? அப்படின்னா நான் ஹிந்தி சீரியல் நடிக்கிற மாதிரி இருக்கேன். ஐ மீன் கரெக்ட், வேஷம் போட்டிருக்கேன்னு சொல்லு. செம்பகவல்லி, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் பொறாம தான் பாத்துக்க. ஐயா விடுங்கப்பா, இனிமேல் எந்த டப்பிங் சீரியலும் நம்ம வீட்ல ஓடக்கூடாது சொல்லிவிட்டேன். யா மீனா குட்டி, அது ஹிந்தி சீரியலா? அந்த இலவே தெரியாம தான் பாத்திருக்கா. ஆமாட்டி.
சொல்லிவிட்டே தெரியுமா? இல்லன்னா இல்ல தமிழே, நானும் மாமியாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் பாத்துக்க. ஆனா முகம்லாம் வேற வேற மாதிரி இருந்துச்சு. நான் உடனே மாமியார்ட்ட கேட்டேன், இது எல்லாம் வெளிநாட்டுல உள்ளவிலான்னு கேட்டேன். சரி. இல்ல தமிழ்காரவிய தானே சொன்னாவ. ஆனா முகக்கட்டெல்லாம் அப்படி இல்லையேன்னு சொன்னேன். சரி. அப்பதான் மாமியார் சொன்னவ, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி மேக்கப் பண்ணுதவ, அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி எந்த மூஞ்சிக்கு வித்தியாசம் தெரியல, நீ குத்து மதிப்பா பாரு, அப்புறம் டப்பிங் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஹிந்தியா தமிழான்னு சொன்னவ. எனக்கு அப்ப புரியல பாத்துக்க. இப்ப நீங்க சொன்னவதான் எனக்கு புரியுது. எல்லா மேக்கப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஆமாட்டி, எனக்கு சில நேரம் சந்தேகமா தான் இருக்குது, இது தமிழ் சீரியலா ஹிந்தி சீரியலான்னு பாத்துக்க. அப்போ நான் பெரிய நடிகை மாதிரி இருக்கேன்னு நீ சொல்லு. இல்ல, அத பார்த்து அப்படியே பேசுதெல்லாம் அதுக்கு சொல்ல வந்தேன். சரிட்டி சரிட்டி, நீ அப்படிதான் மட்டும் இருக்க. ஏக்கா கருத்து விட்டு வச்சு இனி போணுமா எப்படி? போவண்டி, அவன் பொடுத்துற கோட்ரஸ்ல தான் இருக்கானா. அப்படி ரொம்ப நேரம் ஆயிட்டுனா அவன் கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுருவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. விக்கிக்கு தான் 12 மணிக்கு டூட்டி முடிஞ்சிரும்ல? தெரியலையே, அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னமோ நடக்குதே. விக்கி என்கிட்ட அப்படிதான் சொன்னா, 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு. ஆனா இப்ப வீட்டுக்கு வரலன்னா பொண்ணுத்துறேங்க. அவனும் டூட்டிக்கு போயிட்டான். சரி, போனம்மா வந்தமானே இருக்கணும். சரியா? டீ மோதிரத்தை எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் தமிழ் எடுத்து வச்சுட்டா. எடி மொத்தம் எடுத்து வச்சிருக்கேன். அங்க ஒரு தாம்பழத்தை வாங்கி கொஞ்சம் பழம் பூவு மாலை அது மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்படி கொண்டு கொடுத்துட்டு வந்துடலாம்ல. எக்க சாப்பிட சொன்னா சாப்பிடணுமா? சாப்பிட சொன்னா சாப்பிடுவான். அப்பா இன்னைக்கு நல்ல சோறு திங்க போறேன். ஏன் இவனால கெட்ட சொல்லாட்டி தின்னுட்டு இருந்த? உங்க ஐயால தின்றுக்கேமல்ல, அது அப்படிதானே இருக்கும். இன்னைக்கு அது சடங்கு வீட்டுல போய் பயிரார சாப்பிடணும். நாளைக்கு காலையில மறுபடியும் என் கையால தான் திங்கணும். இரு. வணக்கம் வணக்கம். தொழிலதிபர்கள், குடும்ப பெண் தொழிலதிபர்கள், சாதனையாளர்கள். சாதனை எல்லாம் 40ல முடிஞ்சிட்டு போலுக்கு. இல்ல மாமியார் பரமத்து அப்படிலாம் சிரிக்க கூடாது. ஏதோ கொடி கட்டி பிறக்க போறோம், அத்தனை கம்பெனி திறக்க போறோம், இத்தனை கம்பெனி திறக்க போறேன்னு எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிட்டு இப்படி நடு ரோட்ல நிக்கீங்களே மாமியார்மார்களே. அவங்க வீட்டு மூத்த மருமக, சரி உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது கேப்பீங்கன்னு பார்த்தா ஏன் அடைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? ஏன் இந்த அசோக்க பார்த்தா பயமா இருக்கா என்ன? உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கும்ல. நீங்க பெத்தெடுத்த அன்னக்கிளி. பேர்லாம் வச்சிங்க, அவ பேர்ல மட்டும்தான் அன்னக்கிளி. இப்போ வெறும் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி. உங்க வீட்டு கிளிய பாருங்களேன். என் காதல் மனைவியே, என் காதல் தேவதையே, வெளியில வாமா. அன்னக்கிளி. அண்ணன் வேண்டாம், வெறும் கிளி. கிளி மாதிரி வச்சிருக்கேனா என் பொண்டாட்டிய, அதாவது உங்க பொண்ணு கிளி மாதிரி வாழ்றா. அவர்கிட்ட கேளுங்களேன், பாத்தீங்களா எப்படி வச்சிருக்க என் பொண்டாட்டிய. எனக்கு போய் பொண்ணு கொடுக்க மாட்டேன், அந்த பையன் இந்த பையன் சொன்னீங்க. உங்க பொண்ணு கிளி மாதிரி இருக்கா. வேணா பேசுங்களேன். ஆனா ஒண்ணு, நான் சொன்னதான் பேசுவா. ஏன்னா அவ கிளி. நான் என்ன சொல்றேனோ அதுதான் கேட்பான். ஏன்னா அவ கிளி. என் காதல் மனைவியே, நீ காருக்குள்ள போய் உட்காந்துக்கமா, ஏசி போட்டுக்கமா, வேத்தரும். சரி நீ உள்ள போ. என் காதல் மனைவி, காதலு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. காதலிக்கும் போது இவளு வெறிய காதலிச்சனோ அந்த காதலு ஒரு எம்மி கூட குறையாம அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். வெயில கூட அவ படவே மாட்டா. வெயில் இவன் மேல படவே படாது. ரூமுக்குள்ள மட்டும்தான் இருப்பா. அவ ரூமுக்குள்ளேயே எல்லாம் போயிடும். அவளை அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்க அன்னக்கிளியா உருவாக்கணும், கம்பெனி உருவாக்கணும்னு சொன்னீங்கல்ல. அவ கையெழுத்து போடுறதுக்கே மறந்துட்டா. பேனம் எடுத்தா அப்படி கையெல்லாம் அவளுக்கு ஆடுது. படிக்கணும், ஆளாக்கணும், பிசினஸ் பண்ணணும். உங்களை மாதிரி பொம்பளைங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். அப்பதான் நாங்க ஒழுங்கா பிசினஸ் பார்க்க முடியும். உங்களை பாக்குறதா பிசினஸ் பாக்குறதா? பொம்பளைங்கன்னா அடக்க உடக்கமா, வீட்டுல இருந்தமா, சோறு கறி பொங்கணுமா, புருஷனை கவனிச்சோமா, பிள்ளைங்களை பார்த்தமானு அப்படி இருக்கணும். அவதான் பொம்பளை, புரியுதா? பிசினஸ் பண்ண போறேன், மண்ணாங்கட்டி பண்ண போறேன்னு என்னாச்சுது? இந்த அசோக் புடுங்கிட்டு விட்டானா? இங்க பாருங்க, கோப்படாதீங்க. நான் புடுங்கிட்டாலும் வெளியில எவனாவது புடுங்கிருப்பான். அதான் நம்ம சொத்தா நாமத்தான் வேற எவனுக்கும் போயிடக்கூடாது பாத்தீங்களா? அதான் நான் புடுங்கிட்டேன். ஏன் மாமியாரு போய் அடுத்த ஆம்பளை நடிச்சிச்சு அசிங்க அசிங்க அடுத்த முன்னாடிலாம் போய் நிக்க கூடாது. அவன் உங்களை நல்ல பாப்பான்னு இருக்கீங்களோ?
அவன் எப்படி எப்படி பாப்பான்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியுது? ஐயோ அத்தை, நீங்க அத்தை ஆனா அப்படி நினைக்க மாட்டானுங்க. பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கும். நீங்க பிசினஸ் டீல் பேசுவீங்க, அவன் வேற டீல யோசிப்பான். எதுக்கு பொம்பளைங்க எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு கண்டவம்லாம் பார்த்துட்டு புருஷன் மட்டும் பாசமா இருங்க போதும். பொம்பளைங்கன்னா அப்படித்தான் இருக்கணும். அதுதான் பொம்பளைக்கு அழகு. இப்ப பாருங்க, வீட்டுக்குள்ளே இவ்வளவு அடக்கம் ஒடக்கமா வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ உங்களை பார்க்கறதுக்கு பொம்பளைங்க மாதிரி இருக்குது. அப்படியே கையெடுத்து கொண்டு அப்படி காலை வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்குதே. அதை விட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு ஃபைல தூக்கிட்டு எவன் முன்னாடியோ கண்ட முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு டீல் பேசுறேன்னு பேசிக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்றேன், பார்ட்டி அட்டன் பண்றேன். எதுக்கு? எத்தனை வேறுப்பா. ஐயோ அசிங்கம். ஆமா, மாமா இருக்குன்னா அசிங்கமாவே இருக்காது. இல்ல மாமா மாதிரிலாம் வெத்து வெட்டான்னு கேட்க, மாமா மாதிரிலாம் ரோசமே வராது. சை சை எப்போ என்னெல்லாம் முடியாதுப்பா. என் பொண்டாட்டி எல்லாம் என்ன தவிர வேற எவனும் பார்க்க முடியாது. பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. அவ எனக்குன்னு வந்தவா, நான் மட்டும்தான் பார்க்கணும். அந்த சூரியன் கூட அவளை பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அப்படிதான் பொம்பளைங்களை பார்க்கணும். என்ன மாமா மறுச்சை இப்படி இந்தா இப்பவும் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அழிறீங்க. நாளே என் பொண்டாட்டி எங்கேயும் விட்டதே இல்லை. இப்ப எங்க போறேன்னு நினைக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு போகணும்னா அதான் கோயில அப்படி வெளியில இருந்து காட்டி அப்படியே கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவேன். காரை விட்டு இறங்க விட மாட்டேன். ஏன் பொண்டாட்டி காலம் தரையில போடக்கூடாது. எதுக்கு? அங்க 2 பேரும் வருவான். அது எதுக்கு? அவன் யாரு ஏன் பொண்டாட்டிய பாக்குறதுக்கு? சொல்லுங்க. இதை விட ஒரு பொண்டாட்டி எவனால பொத்தி பொத்தி பார்க்க முடியுமா என்ன? அங்க இருக்க பூசாரி கூட என் பொண்டாட்டி பார்க்க கூடாது. அதான் வெளியில நின்று கோயில காட்டிட்டு கூட்டி போயிருவேன். சூரிய ஒளி படாம பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, என்ன மாதிரி உங்க புசு மாதிரி இருக்க சொல்லுங்க. அதுதான் பொம்பளைகளுக்கு நல்லது. வந்துட்டாங்க ஃபைல தூக்கிட்டு. இல்ல சொன்னேன், இனிமேலும் ஃபைலுக்கு எல்லாம் தூக்க கூடாது. ஓகே, சோறு பொங்கணுமா, குழம்பு வச்சோமா, சீரியலை பார்த்தோமா, கை தொட்டி சிரிச்சோமா, பக்கத்து வீட்டுக்கு போனோமா, அரட்டை அடிச்சோமா, அது ஒண்ணு படிக்கணும். பக்கத்து வீட்டுக்கு கூட பேசக்கூடாது. ஓகே. ஆனா அவங்களுக்கு மாமா மாதிரி சரி கிடையாது. மாமா மாதிரி சுத்தமா சரி கிடையாது. அதுல இந்த அன்னக்கிளி வளர்ப்பு சுத்தமா ஒண்ணும் சரி கிடையாது. அப்புறம் பொண்ணுத்துல இல்ல சார பத்தி கேள்விப்பட்ட ஏதோ புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, எப்படிதான் இதெல்லாம் முடியுதோ தெரியல. எனக்கெல்லாம் பிடிக்காதுப்பா. சரி என்னெல்லாம் முடியாதுப்பா. எனக்கு ஒரே ஒருத்தி தான், அது உங்க பொண்ணு மட்டும்தான். வேற எவ்வளவு நான் தொட மாட்டேனா? சரி சரி, எவன் கண்ணும் படாம சீக்கிரம் வீடு போய் சேருங்க. மாமா மட்டும் பார்த்தா போதும். இனிமேல் ரோட்ல லாந்தக்கூடாது. பொம்பளைங்களாம் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். கம்பெனி போனேன், அது போனேன். இப்ப எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருங்க, சரியா? நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களை மாத்தணும்னு இருந்திருக்கு, அதான் மாத்திருக்கேன். சரி சரி, இனி இந்த ஃபைலுக்கு எல்லாம் தூக்கப்படாது. ஓகே, இதுதான் உங்களை கடைசியா நான் வெளியில பாக்குறது. இனிமேல் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது. சரி சரி, சீக்கிரம் ஆட்டை பிடிச்சி வீட்டை பார்க்க போங்க. பத்திரமா போங்கத்தே. ஆமா, இங்க நிறைய பேருக்கு வயசே ஆகாத மாதிரி இருக்குது. இல்ல சொன்ன நினைச்சேன் ரொம்ப நாள் ஆச்சு ஆளை காணுமேனு. கோத்த கலப்பிடக்கூடாது. என்னாச்சுது போட்ட பிளானு? இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் கூடுது. என்ன? நாங்க மறுபடி எங்க கம்பெனியை உருவாக்கணும். அதுவும் 175 கம்பெனி. தமிழ்நாட்டில் மட்டும் 80 பிரான்ச் இருக்கணும். மற்ற மாநிலங்களில் மிச்ச பிரான்ச் எல்லாம் இருக்கணும். அதுக்கான ஏற்பாடு நாங்க பண்ணணும். அதுக்கு மறுபடி நீர் தான் வட்டிக்கு கடன் கொடுக்கணும். நான் என்ன பேங்க வச்சு நடத்துதேன்? ஆனா ஊரை அழிச்சு உலையில போட்டு சேர்த்து வச்சிருக்கீர்ல, அதை கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியும். நீ கேக்குற கோடி கோடிலாம் என்கிட்ட இல்ல. நான் இப்ப வெறும் டம்மி பீஸ் தான். நீர் டம்மி பீஸ்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா லாக்கர் உங்ககிட்ட இருக்குல்ல. புரியல. பெரிய திறவுகோலே உங்ககிட்ட தானே இருக்குது. திறவுகோலை எடுங்க. நாங்க கம்பெனியை உருவாக்கியே ஆகணும். அதுவும் இன்னும் 1 மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டுல மட்டும் 80 பிரான்ச். சொல்லிட்டேன். என்ன 8 மணிக்கெல்லாம் கணவர் கட்டிட்டு ஓடி இருக்கீங்களா என்ன? நைட்டு 8 மணிக்கு வந்து நின்னுக்கிட்டு எனக்கு கடனை கொடுங்கன்னா? நல்ல சிவமாவா, எங்களை பத்தி தெரியும். பக்கத்தான் இப்படி இருப்போம். ஆனா இறங்கி அடிச்சோம்னா இதுவும் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோம். நாங்க பண்றது எங்க புருஷமாருக்கே தெரியாது. நாங்க எந்த எல்லைக்கும் போவோம், அது உமக்கும் நல்லா தெரியும். மிரட்டல உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கான். தெரியுமே, போட்டதே நாங்க தான். ஆனா அதையே இல்லைன்னு எப்படி சமாளிச்சு வெளியில வந்தோம் பத்தியில. பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியும்னு காட்டினவங்க நாங்க. ஆனா எங்ககிட்டே அந்த அசோக்கு பைய சவால் விட்டுட்டு போறான். நாங்க சோற பொங்கி வீட்டை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணுமா? அவன் எத்தனை பிரான்ச் வச்சிருக்கான்? அவன் எங்க பிரான்ச் வச்சிருக்கான்? மொத்தம் 7 பிரான்ச் தான் வச்சிருக்கான். 7 பிரான்ச் வச்சானே தலக்கணத்துல பேசும்போது ஏற்கனவே 180 பிரான்ச்சை வச்சுட்டு எல்லாத்தையும் தானந்தரமம் கொடுத்துட்டு சும்மா இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு தலக்கணம் இருக்கும்? 180 வேண்டாம், 5 குறைச்சுக்கிட்டோம். ஏன்னா மறுபடியும் சேருக்கு வருவான். அதனால அந்த 5 கழிச்சிட்டு 175 பிரான்ச் நாங்க ஓபன் பண்ணணும்.
அதான் உனக்கு கொடுத்ததை கொடுத்து செட்டில் பண்ணியாச்சே, இனி எப்படி சேருக்கு வருவான்? பெத்து ஒண்ணு கையில குடுத்துருக்கோம்ல, எங்க தலை குனி வச்சுட்டு போனா இப்ப தலையே நிமிர முடியாத அளவுக்கு தலை குனிஞ்சிருக்கா. அவனே ஒரு சைக்கோ பைய, தெரிஞ்சும் போயிருக்கு பாரு உன் பொண்ணு. ஒண்ணு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். அடிச்சு தத்தலாம், இல்லன்னா பட்டுதான் திருணும். ஒண்ணும் பண்ண முடியாது. டூ லைட். நீ ஃபீல்லாம் பண்ணவே இல்ல. தரிகட்டு போனவளை நினைச்சு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? புத்திமதி சொல்லலாம், அடிச்சு திருத்தலாம். அதையும் மீறி போறேன்னு சொன்னவளுக்கு நினைச்சு நான் எதுக்கு ஆளணும்? ஏன் அவன் சின்ன நொலையா? அவளை நினைச்சு நாங்க ஆளதுக்கு? அவளை நினைச்சதுக்கு நாங்க வருத்தப்பட போறோம்? தலைக்கணத்துல போனவளை நினைச்சு நாங்க ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டோம். அவன் எங்களை கேவலமா பேசிட்டான். அதுக்காக இந்த பொம்பளைங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் நாங்க காட்டணும். அவன் யாரு எங்களை கேவலமா பேசுறதுக்கு? எவ்வளோ கேவலமா பேசணுமோ அவ்வளோ கேவலமா பேசிட்டு போயிருக்கான். அதான் ஒரே மாசத்துல அவனுக்கு நாங்க பதிலடி கொடுக்கணும். கொடுக்கலன்னா இந்த கட்டை வேகாது. இல்ல அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நல்ல சிவம் மாமா உதவி தேவைப்படுது. லாக்க சாவியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. காதம்பரி என்ன கொன்னுருவா. அவளை எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதான் பெரிய வில்லிய கொண்டு இறக்கிருக்கீங்களே. பெரிய வில்லியா? நாங்களே பெரிய வில்லி, எங்களுக்கு மேல எந்த வில்லி இருக்க போறா? நாங்களாம் ரெட்ட வேஷம், ஒன்னு இப்படி இன்னொன்னு எப்படின்னு உமக்கு தெரியும். அதான் தெரியுமே, அதனால தானே இத்தனை லஞ்சத்தையும் வாங்கிட்டு அசால்ட்டு சுத்திட்டு எழுதியா. அம்மா உங்களால நான் முதல்ல பார்ட்னர்ஷிப்ல சேர்த்திருக்கணும். இல்லன்னா இத்தனை ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கட்டியிருக்க முடியுமா? நேர் வழியில போனா எவன் கொடுக்கான்? அதுக்கெல்லாம் தனி பிரெயின் வேணும். அது உமக்கும் அந்த காதம்பரிக்கும் கிடையாது, அந்த கூமுட்ட ஆஜராவுக்கும் கிடையாது. அது என்னமோ எங்களை மாதிரியே வந்துலாம் நினைக்குது. சுட்டு போட்டாலும் எங்களை மாதிரி வர முடியாதுன்னு உமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ண? நீங்கெல்லாம் பெரிய வில்லிகளாச்சே, என்ன சவால் எதுவும் விட்டுட்டு வந்திருக்கீங்களா இப்படி? அப்ப அசோக் நிலைமை அவ்வளவுதான், சொல்லுங்க. சவால் விடல, அவனை தோற்கடிக்கும் கூடாது, ஆனா அவனுக்கு மேல நாங்க இருக்கணும். அத கூடயே பெரிய வில்லி வச்சிருக்கீல, அவளையில கோத்து வேண்டி தானே. வெள்ளியா? இவர் யார சொல்றாரு? அன்னக்கிளி. எங்க மாமியார்லாம் இதுல சேர மாட்டாவ. நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அவளுக்கு, ஆனா எங்களுக்கு கிடையாது. அதை அவிய கண்டுக்க மாட்டாவ. வேற எந்த வில்லி? அந்த தேன்மொழிதான். என்ன நிலசம் மச்சதியா? நீங்க மட்டும் லெட்டர்ஸ் இல்ல, அவ 4 வேஷம் போட்டுட்டு இருக்கா, உங்களுக்கு தான் தெரியல. அவளை மாதிரி ஒரு வில்லி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. எனக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த அன்னக்கிளி எப்படி தேன்மொழிய வாரிசா எடுத்தான்னு ஒரே சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது அவ அன்னக்கிளிக்கு தப்பாம இருக்கான்னு. நடச்சோம்மா, எங்க மாமியாரை பத்தி ஏதோ குறைச்சிக்கியா? அவ்வளவுதான். ஏதோ உதவி கேட்டு வந்தா நீங்க சொல்றத கேட்டுருமா? யாரு? அன்னக்கிளி. ஒரு பெரிய இலவச காலேஜ் வச்சிருக்காளே, இன்ஜினியரிங் காலேஜ். ஒத்த ஃபீஸ் வாங்க மாட்டா. எப்படி கட்டுனா அதே மாதிரி தேன்மொழி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கா, உங்களுக்கு தெரியுங்களா? தேன்மொழி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கா? அதானே ஒரு இலவச ஹாஸ்பிட்டல். புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்கா. அதுல ட்ரீட்மெண்ட்டுக்கு ₹1 கிடையாதான், இலவசம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கனாலே கோடி கோடியா ஆகும். அசால்ட் அதை ஃப்ரீன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கா. ₹1 எவங்கிட்டே நான் கூட வாங்கலையா, ஆனா அவ எப்படி கட்டுறா? அதே அன்னைக்கு பிரெயின். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கிட்ட மறு உருவம் தான் இந்த தேன்மொழி. அவன் எதையோ முடிக்கணும் முடிவு பண்ணிட்டா, முடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அந்த கை விடுங்க. நாங்க 180 கம்பெனி உருவாக்கணும். தேன்மொழி கிட்ட இருக்கு, கேட்டு பாருங்க. சப்பா, அவளே ஹாஸ்பிட்டல் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கா. இப்போதான் அவளுக்கு 50,000 சம்பளம் கிடைக்குது. போக போக புரியும் இந்த நல்ல சீவன் சொல்வது, போக போக புரியும். அனுபவத்தை சொல்றேன், போக போக புரியும். அவ வெள்ளின்னு எங்களுக்கும் தெரியும். அவ வெள்ளின்னு தெரியாம நாங்க கூட இருக்கோம். ஆனா இந்த விஷயத்துல அவ உதவி எங்களுக்கு தேவைப்படாது. நாங்க சொல்ற கேளுங்க. அவ ஏற்கனவே அரசியல் வர குதிச்சிருக்கா. அவ ஏற்கனவே அரசியல் கேம் விளையாண்டுட்டு இருக்கா, உங்களுக்கு புரியல? அரசியல் கேமா? ஆமா, இப்ப அந்த ட்ரெஸ்ட வச்சுக்கிட்டே அவ பல அரசியல் புள்ளிகளை ஆட்டி போடைக்கா. இப்ப அவ அந்த கட்சி சேர்ந்துருவா, இந்த கட்சி சேர்ந்துருவான்னு போட்டி வேற. அங்க இங்கன்னு அப்படி லபக் லபக்கா புடுங்குறா. உங்க சீமா புத்திர பொண்ணுற யோக்கிய சிகாமணி கூட்டுக்கலவாணி பையன். ரெண்டும் ஜாடிக்கத்த மூடிதான், பொருத்தமா தான் சேர்ந்துருக்குது. ரெண்டும் சரியான வில்லனும் வில்லின் தான். என்னமா பிளான போட்டு காரியத்தை நடத்துதுவ. இப்ப புரியுது ஏன் மாமியா மௌனமா இருக்கவனே. சரி சரி, யூ கண்டினியூ. மாமியார் மௌனத்துக்கு இதான் காரணமா? எப்படியோ ஏழைங்க வாழ்ந்தா போதுன்னு முடிவு பண்ணிட்டாவ. ஆஹா, இவ்வளோ தில்லங்கடி வேலையில் பைவழியில் பாக்குதா? அது சரி, இருந்த இடத்துல உமக்கு இதெல்லாம் எப்படி தெரியுது? என்ன விருப்பத்துக்கு அப்பப்போ வருவா இந்த தேன்மொழி. சப்பா, அவ சேட்டை இருக்கு பாரு. அப்பப்போ வந்து எல்லா பிளானையும் சொல்லிட்டு போய் என்ன வெறுப்பேத்துவா. நானும் அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அதுக்கப்பதான் தெரிஞ்சது என்ன வெறுப்பத்தி அதுலயே லாபத்தை சம்பாத்தியம் பண்ணிருக்கான்னு. நான் கூட நினைச்சேன், என்னடா தைரியமா எல்லா ரகசியத்தையும் நம்ம கிட்டே வந்து சொல்றா, அவ போட்ட பிளான பூரா நம்ம கிட்ட சொல்லுதாலே, நம்ம கிட்ட சொன்னா அது நாசமனா போயிரும்னு தெரிஞ்சுக்கமா சொல்லுதா அப்படின்லாம் நினைச்சேன். அவ அதை வச்சு லாபம் பார்த்திருக்கான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. கூட இந்த கூட்டு கலாணி போய் டேனியலுக்கு உடந்தேன். அதான் டேனியலுக்கும் தேன்மொழிக்கும் உறவு நல்லா இருக்குதா? சேர்ந்து ஊசி போட்டது மக்கி. அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதே. சரி விடுங்க விடுங்க. இப்போ
150 கம்பெனி வேணும். ஒரு கம்பெனிக்கு 2 கோடி, 180, 180, 260. சரி, ஒரு 300 கோடியா கொடுங்க. 300 கோடியா? 300 கோடி உனக்கு 300 ரூபா மாதிரி எங்களுக்கு தாராளமா தெரியும். காதாம்பரிட்டு இருக்க லாக்கர் எங்ககிட்ட வந்தே ஆகணும். அப்புறம் காதாம்பரி இப்போ ஏதோ 5000 கோடிக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காளா? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியுது? அது ஆதிரா புருஷனால வந்தது. ஆதிரா புருஷனா? இல்ல, அது அது ஏடா, இவரை தட்டி தூக்குங்க. ஆதிரா என்ன லேஸ் பட்டவளா? அவ பல கோடிக்கு அதிபதி. நான் எதுக்கு அவ கால் மாட்டிலே கிடக்க? நான் இன்னைக்கு எம்எல்ஏ என்ன சும்மா அவள எனக்குலாம் ஒத்தவே ஒட்ட போட்டுக்க மாட்டான். அவ தேவையில தான் நான் எம்எல்ஏவே அவனே. அப்படி அள்ளி வீசுவா பணத்தை. 5000 கோடிலாம் அவளுக்கு ஒரு நேரம் காப்பி செலவு மாதிரி. அவ கம்பெனி விஷயம்லாம் பெரிய விஷயம் இல்ல. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இல்ல, காஃபி இந்த தண்ணில இல்ல. போலாம். அது வந்து சொல்றல. இல்ல. போலாம். நினைவெல்லாம் நீதானே கலையாத யுகம் சுகம்தானே போலாம். ஒண்ணு இல்ல. போலாம். போலாம். என்ன என்ன அப்படி பார்க்காத. தெரியல, ஆனா அப்படி பார்க்காத. உன்னை நேருக்கு நேரம் என்னால பார்க்க முடியல. இந்த கண்ணுல என்னமோ இருக்கு. ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு. எனக்கு சொந்தமான கண்ணு. நான் பார்த்துக்கிட்டே இருந்த கண்ணு. பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல, நான் காலத்துக்கும் பார்க்கணும். இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன? காபி ஸ்மெல். போலாமா? சரி. போலாமா? பயந்துட்டேனே, ஏதாவது நினைச்சிட்டு பயந்துட்டேன். யாரு இந்த பொண்ணு தர? சத்தியமா பயந்தேன்டி. யாருக்குமே பயப்பதில்லை. என்னமோ பேசுறது நான் பயந்துட்டேன். நிஜமாவா? சிரிப்பு பாரு. நிஜமா தான் நீ பயந்து போன. இந்த செட்டக்காரி இந்த வாயாடி ஏதாவது சொல்லிடுவானு பயமா இருந்தது. போடான்னு கூட சொல்லிருக்கிய போற போக்கல. அதான் ரொம்ப பயந்துட்டேன். சத்தியமா என்ன அப்படி சொல்லிடாதடி. அது இல்ல, என்ன அப்படி சொல்லிடாத. என்ன அது மாப்பிள்ளைக்கு தான் சரிப்பட்டு வரும், எனக்கு சரிப்பட்டு வராது. என்ன அப்படி சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லுவேன். சொல்லுவியா? இது வரைக்கும் சொல்லணும்னு எனக்கு தெரியல, இப்பதான் சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. சோப்பா, பண்டாண்டி சட்டை பண்ணிடாதடி. இங்க பார், அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவேன். வேண்டாம், சொன்னா கேளு. சொல்லிடாது. என்ன நான் சொல்லுவேன். சொல்லுவ? ஆமா, சொல்லுவேன். சரி, இப்படி நான் பழகிக்கிடுது. சரியா? ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான். மனசு உடைஞ்சு போயிடுவேன். இங்க பாரு, அப்படியே சொல்லதா இருந்தாலும் யாரும் இல்லாத நேரமா சொல்லுன. ஏன் யாருமே இல்லன்னு சொல்லணும்? அப்ப இதையும் நான் தான் சொல்லி கொடுத்துட்டேனா? ஆனா பாத்தியா, அநேகமா எல்லாரும் உன்கிட்டே வந்து வாக்குமூலம் கொடுக்கும். பாத்தியா, அது என் ராசி. அது என்னமோ உண்மைதான், அது என்னமோ உண்மைதான். சரி, போலாம். ஆமாமா, போலாம். ஆமாமா, போலாம். நடந்துருவியா? இப்படி ஏன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நடக்க முடியலன்னா சொல்லு. இல்ல இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல, நடந்துருவேன். இல்ல, சொன்ன முடியலன்னா சொல்லு. என்ன பரவாயில்ல. என்ன அதெல்லாம் நடந்துருவேன். இல்ல, சொன்ன முடியலன்னா சொல்லிடு. சொல்லுவல. சரி, சரி.
டேபிள்ல சாவி வச்சிருக்க, அப்படி போகும்போது அப்படியே எடுத்துட்டு போயிருங்கண்ணே. சரி, தங்கச்சி வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஸ்டேஷன்ல யாரும் இல்ல. இல்ல, யாரும் இல்ல. இன்னைக்கு நல்ல நேரம், நம்ம 3 பேர் வந்தோம். இல்ல, யாருக்கும் தெரியாது. சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் கொண்டு கிளம்புறேன். எதுவும் வேண்டாத வேலை. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பெல்லாம் இல்லடா, சும்மா. இல்ல, முன்னெச்சரிக்கையா சொல்லணும்ல. இல்ல, அவ சேட்டை அப்படி இருக்குல்ல, அதான் கேட்டேன். உங்க சேட்டை விட அவ சேட்டை பயங்கரமா இருக்கு. சரிண்ணா, கிளம்பு. சாவி நம்ம எடுத்துட்டு போ. சரி, நல்ல சிக்னல். சேட்டை பலமா இருக்கும் போலுக்கு. இது வேற சாம்பிள் தான். ஓ, அப்ப நாங்க பெருசா பார்க்கல. இல்ல, பார்த்தா இங்க நிக்க முடியாது. இவ உண்மையிலே வில்லங்க பிடிச்சாதா? நீ கிளம்புமா? கிளம்பதான் போறோம். அடி போய் உள்ள. சரி சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க. நாங்க இங்கே நிக்க போறோம், கிளம்பதான் போறோம். சோப்பா, அது தூக்கிட்டு போனேன். வா. 2 மினிட்ஸ்ல பின்னாடி வந்துருன்னு சொன்னீங்க. ஓ, அப்படிதான் சொல்லி வச்சிருக்காரா? அது பின்னாடிதான், வண்டியில போய் அப்படி போயிடலாம். ஓ, பைக்லயா? பேசுறதுக்கு பின்னாடி தானே இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாமா, அங்கதான். அண்ணன் ஏதோ பிளான போட்ட மாதிரி இருக்குது. கோட்டஸ் இங்க தானே இருக்குது. பின்னாடி தானே குவார்டர்ஸ் சொன்னீங்க. ஆமா, பின்னாடிதான். ஆனா பைக்ல போகணும். வா. பைக்லயா? ஆமாடா, முள்ளு காடா கிடக்கும்ல, முள்ளு வில்லு கிடக்கும். நைட் நேரம், அதான் பைக்ல கூட்டு போறேன். ரைட்டு, ஏதோ பேச பிளான போட்டிருக்காரு. சரி, நீ கூட்டு போ. அந்த வாழ்த்து அங்க காட்டு. வா, நீ வாமா, அவங்கிட்ட வம்பு இழுத்துறாத. வா வா. ஹேய், பதுக்கு பண்ணி கத்துது. ஏய், விடுறா, அவளை பத்தா தெரியுமா? விடு, பாருண்ணா. நான் கூட்டு போறேன்டா. அண்ணனுக்கு ஏத்த ஆளுதான், அவனுக்கு ஏத்த மாதிரிதான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நல்லா ரசிச்சு பாத்துட்டு இருக்கானே. ஏதோ குவார்டர்ஸ் சொன்னீங்க. இது ஏதோ வீடு மாதிரி இருக்குது. வீடுதான். ஆனா நம்ம குவார்டர்ஸ்க்கு தானே போறோம். குவார்டர்ஸும் வீடு தானே, அதான் குவார்டர்ஸ்க்கு வேண்டான்னு இங்க கூட்டு வந்துட்டேன். யார் வீடு? எல்லாம் வேண்டிய எங்க வீடுதான், நம்ம இங்கே இருக்கலாம். சோப்பா, எந்த கேள்வியும் கேட்கல. என்னடா விக்கி, குவார்டர்ஸ்க்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் தச திருப்பத்துக்கு தான் குவார்டர்ஸ் சொன்னேன். அங்கேயும் கருப்பாடு இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன் வாலண்டியா போய் நான் அவமானப்பட சொல்லியா? இனி அவ ஒரு கடம் அசிங்கப்பட மாட்டா. நான் அவகிட்ட பேசணும், தனிமை தேவை. அதான் அதான் நான் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். அவெல்லாம் கேள்வி கேட்கலையா? இல்ல, எந்த கேள்வியும் கேட்கல. அப்படின்னா அது உன் மேல உள்ள நம்பிக்கையா இருக்கும். பாத்துக்க, அவ்வளவுதான். என்னடா சொல்ற? உன் கூட நீ கூப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்கானா? நம்பிக்கை தானே, பாத்துக்க. சரி, ஏதாவது நான் மட்டும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிடா. எந்த தைரியத்துல நான் கூப்பிட்டு வந்தேன்? உங்க மேல உள்ள நம்பிக்கை. என்னை நேசிக்கிறவரே, என் கண்ணையே அந்த அளவுக்கு நேசிச்சாரு. என்னை அப்படியே விட்டு வர என்ன? மொழி, நான் கிடைச்சோன்னே உங்க உலகமே கையில கிடைச்ச மாதிரி சந்தோஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது எப்படி நம்பிக்கை இல்லாம போகும்? என்ன நடந்தாலும் மோதி பார்த்துக்கலானே தைரியமா. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம, யாரும் யாருக்கிட்டையும் என்னை விட்டும் கொடுக்காம, ஆமா அப்படிதான் அப்படின்னு தைரியமா சொல்லி ஒளிச்சு மறைச்சு வைக்காம எல்லாரும் முன்னாடியும் தைரியமா சொன்னீங்க. இதுக்கு மேல என்ன நம்பிக்கை வேணும்? வாழ்க்கை இழந்தவ தானே ஒளிச்சு மறைச்சு ஏமாத்தி பிறக்கி யாருக்கிட்டையும் இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு சங்கடத்தை, தர்ம சங்கடத்தை எனக்கு நீங்க கொடுக்கவே இல்லையே. நான் சந்தோஷமா உரிமையோட வரேன், விளையாடுறேன். நான் சந்தோஷமா இருக்கேன். நான் இழந்த சந்தோஷத்தை திருப்பி கொடுத்தீங்க. நம்பிக்கை இல்லாம எப்படி போகும்? ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். சத்தியமா நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பம்னு நான் மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. இப்பெல்லாம் எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. நான் புதுசா பிறந்திருக்கேன். இப்பதான் நான் புதுசா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி ஒரு சந்தோஷம் அது நீங்க கிடைச்சதுனால. சத்தியமா தான் சொல்றேன், நிஜமா சொல்றேன். நான் இப்பதான் நான் எப்படி வாழணும்னு நினைச்சேனோ அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் என் உண்மையான என் குணம். ஆனா இதை யாருமே வெளிப்படுத்த விடல. நீங்க வெளிப்படுத்துனீங்க.
வாழ்றது. அவளா வாழ்ந்தா மட்டும் அவ சந்தோஷமா இருப்பா. இப்ப நான் நானா இருக்கேன். எனக்கு பிடிச்சத பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச சேட்டை பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுவேன். இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இந்த உலகத்துல ஒரு பொண்ணு அவளா வாழணும்னா அதுக்கு ஒரு துணை தேவைப்படுது. அவளை முழுசா நம்புற ஒரு துணை தேவைப்படுது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் பின்னாடி இருக்கிறேன்னு தைரியமா சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த உறவு எனக்கு நீங்களா இருக்கீங்க. அதனால நான் நானா இருக்கேன். அப்ப எப்படி சந்தேகப்பட முடியும்? ஆரம்பத்துல கூட எனக்கு கொஞ்சம் தயக்கம் தான். ஆனா யார் முன்னாடியும் என்னை விட்டே கொடுக்கல, யார் முன்னாடியும் மறைச்சு வைக்கல. ஆமா ஆமா அப்படின்னு தைரியமா சொல்லுவீங்க பாருங்க. அப்போ உங்க மனசுல நான் எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. தேவைக்காக பழகிருந்தா எப்படி வேணாலும் பழகி இருந்திருக்கலாமே. ஏய், என்னடி பேசுற? அப்படி உன் வாயிலிருந்து வர வேண்டாம். எங்க இருந்து நேசிக்கிறேன், ஏத்துல இருந்து நேசிக்கிறேன், தெரியும். மனசார நேசிக்கிறேன். நீ சந்தோஷப்படும் போதே என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்குது. நீ குறும்புத்தனம் பண்ணும் போதே என்ன அறியாம நான் சிரிக்கிறேன், அதை நான் ரசிக்கிறேன். உன் பேச்சு, உன் சேட்டை, என்னால திரும்ப உனக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சேட்டையை ரசிக்கிறேன், உன் குடும்பத்தனத்தை ரசிக்கிறேன், உன் இளமையை ரசிக்கிறேன், எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. 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 தூக்கம் வருது. சரி, பேசிட்டு இருக்கிற நினைச்ச. இல்ல, தூக்கம் வருது. சரி, பேச வேண்டாமா? வேண்டாம். இதுக்கு மேல வேண்டாம். அது இல்ல. சரி சரி, தூங்கலாம். சரி, போய் தூங்க. சரி. தேமொழி, படுத்துக்க. நீங்க இல்ல, எனக்கு தூக்கம் வரல, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன். நீ தூங்கு. இல்ல, நீங்க எங்க படுப்பீங்கன்னு கேட்டேன். அதான் வெளியில சோபா போட்டுக்கல, அதுல படுத்துக்கிறேன். தூக்கம் வந்தா தூங்கிடு, பிரச்சனை இல்லை. நீ போடு. காலைல 5 மணிக்கு கிளம்பி இருக்கோம், எந்திரிச்சிருவல்ல? காலைல 5 மணிக்கா? அது எனக்கு விரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கமே வரும். 5 மணிக்கே தான் போகணுமா? ஏ, நீ காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல? அது 8 மணிக்கு தானே? அதுக்காக ஒரு 7-7:30 வரைக்கும். சரி, ஒரு 6 மணிக்கு போமா? சரி. சரி, படு. இல்ல, தூங்குன்னு சொன்ன. இல்ல இல்ல, என்னால தனியா போக முடியாது. தேன்மொழி, எனக்கு ஒரு தூக்கம் வருது. தூங்குங்க. நிஜமா? இதுல என்ன இருக்கு? தூக்கம் வந்து தூங்குங்க. நான் இங்கதான் தூங்க போறேன். உண்மையதான் சொல்றேன். நானும் உண்மையதான் சொன்னேன். அது சரி. நான் ஆசையை வென்று ஒரு புத்தனுமல்ல, என் காதலை சொல்லு நான் கம்பனுமல்ல. இது கட்டி அணைத்தேன், இது கற்பனை அல்ல. செவ்வாய்க்குள்ளே என் செவ்வேள்வியே, என் செவ்வாய்க்கிளியே பவளியே. நீர்வாய்க்குள்ளே கண்ணீர் காண்பிளியே, என் மார்வேல்மையிலே பவளியே. விதியின் விளையாட்டு எப்போது முடியும் தெரியாது. விதியின் விளையாட்டு எப்போது முடியும் தெரியாது. என்ன கரண்டு போயிட்டா? ஏய், கரண்டு போயிட்டு. கரண்டு போயிட்டுன்னு சொன்னேன். சரி, இரு, பொழுங்கோ, அட்டைச்சு வீசுறேன். விதியின் விளையாட்டு எப்போது முடியும் தெரியாது. ஒன்னு வீசண்டா, தூங்குங்க. சரி.
யாரு? ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்ன பொறுத்த வர காவியம். மேடம் சத்தியமா சொல்றேன், டேபிள்ல இருந்து சாவி எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் மேடம். விக்கி சாரே டேபிள்ல வச்சாரு, பொண்ணுத்திர சாரே யாருக்கும் தெரியாம சாவி எடுத்துட்டு இங்க தான் வந்தாரு. இதான் கோட்ரஸ். ஓ, அந்த அளவுக்கு துணிச்சலே. இப்போ டிவி நியூஸ் பேப்பர்லாம் உள்ள போயிருக்குது. என்ன கேள்வி அடைய போறான்னு மட்டும் பாரு. ஆமா மேடம், அவன் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க கூடாது. நீங்க தட்டி தூக்கிடுங்க மேடம். எனக்கு எத்தனை வாட்டி டிஸ்மிஸ் பண்ணிருக்கான் தெரியுமா மேடம்? மேடம் அந்த விக்கியை விடக்கூடாது, அவனும் இதுல கூட்டுக்களவாணி தான். இங்க பாருங்க, அந்த பொண்ணுத்திரை டிஸ்மிஸ் பண்ணும்போது இந்த விக்கி சேர்த்து டிஸ்மிஸ் பண்ணிருங்க. நாம எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணணும்? கவர்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணிடும். ஓ, கோட்ரஸ்ல கும்மாளமா? எப்படி தேன்மொழி அவனும் அசிங்கப்பட்டு வெளியில வருவாங்கன்னு மட்டும் பாரு. மேடம் எனக்கு கையும் களவுமா அரைங்குறையுமா மாட்டிப்பாங்கல்ல? மாட்டேப்பா, அசிங்கம் பிடிச்சால வருவாங்க 2 பேரும். அத அப்படியே நியூஸ் பேப்பர்ல மொத பக்கத்துல போடணும். கோட்ரஸ் கும்மாளம். உண்மைதான் மேடம், அவனெல்லாம் அப்படிதான் அசிங்கப்படுத்தணும். மேடம் அவ ஒண்ணு குறைஞ்சவ இல்ல, என்ன வாய் அடிக்கா. இவ்வளவு நேரம் ஆகுது, நியூஸ் கீஸ் ஒண்ணு வெளியில வரல. குவார்டர்ஸ்ல மேடம் கதை போலீஸ் தட்டிருப்பாங்க, அப்படி 2 பேரும் பதறி இருப்பாங்க. எல்லாம் மாத்திக்கிட்டு வரணும்ல மேடம். கையங்களவா மாட்டிருக்காங்க, அசிங்கமா இருந்திருக்கும். அதான் தலை குனிஞ்சு ஒரு ஓரமா ஒளிஞ்சிருப்பாங்களா இருக்கும். வேற தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையா? இல்ல மேடம், அப்படியே தப்பிச்சா மேல குதிக்கதான் செய்யணும். போய் சேர வாட்டி தான் 2 பேரும் அப்ப கூட அசிங்கப்பட்டுருவாங்களே. அப்போ சரி, அசிங்கப்படணும். 2 பேரும் அசிங்கப்படணும். அன்னைக்கு குடும்பமே அசிங்கப்படணும். அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கோட்ரஸ் வேற. ஓ ஸ்பெஷல். ஆமா மேடம், ஆக்சுவலி அந்த போஸ்டிங் எனக்கு வரணும் மேடம். எல்லாம் இந்த பொண்ணு தெரியால எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது மேடம். சரி சரி, நெக்ஸ்ட் உனக்கு தான் அந்த போஸ்டிங். தேங்க்யூ மேடம். பத்திரிக்கை என்ன வச்சிட்டு வராங்க? என்ன தப்பான தகவல் கொடுத்து எங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களானே? என்ன கேள்வி மேல கேள்வி கட்டி என்ன அடிச்சு துரத்திட்டு வராங்க? என்ன சொல்றீங்க? கோட்ரஸ் காலியா கிடக்குது. ஒரு நாளில வெளியிலோடு தான் பூட்டி போட்டிருக்கு, திறக்க கூட இல்ல. அப்ப எப்படி 2 உள்ள போயிருக்க முடியும்? இல்ல மேடம், டேபிள்ல சாவி நாதா வச்ச எடுத்துட்டு போனாரே. அந்த பொண்ணுத்துல சரியான கிரிமினலே. அவன் தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டான். நான்சென்ஸ். என்ன வேலை பார்த்துட்டீங்க? இல்ல மேடம், கோட்ரஸ்க்கு வந்தாங்க மேடம், நான் பார்த்தேன் மேடம். நான் ஒளிஞ்சு இருந்து பார்த்தேன் மேடம். நான் ஜெம்மா சொல்ல மேடம், நான் ஒளிஞ்சு பார்த்தேன். இங்க தான் வண்டி வந்துரு, பைக்ல தான் மேடம் கூட்டு வந்தாரு. வந்து மேலலாம் போனதை நான் பார்த்தேன் மேடம். கதவெல்லாம் திறந்ததை பார்த்தேன் மேடம். திறந்தவங்க என்ன வேற குதிச்சிட்டாங்களோ? ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஐயோ இல்ல மேடம், அவங்க உள்ள போனதை நான் பார்த்துட்டு இதுலயே தான் நிக்க. அவங்க 2 இதை தாண்டி எங்கேயுமே போகல. இதை தாண்டி எங்கேயும் போலனா இதுக்கு பின்னாடி என்னது இருக்கு? பின்னாடி கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. கலெக்டர் ஆபீஸா? அவன் எத்தனுக்கு எத்த கடைசியில கிஷோர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்கான். இப்ப அங்க போக முடியுமா? ஐயோ மேடம், அங்கெல்லாம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்ப அவன் எப்படி போயிருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அங்க போயிருக்க முடியாது மேடம், நான் சத்தியமா சொல்றேன். அவன் அங்கத்தான் கூட்டிட்டு போயிருக்கணும். எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது 5-6 மணி ஆயிரும். அதுக்குள்ள இல்ல, அவங்க 2 பேரும் கையங்களமா மாட்டணும். ஆடையிடப்பட்டவள, அவங்க ஒண்ணா இருக்கிறது உனக்கு உறுத்தல. அவங்க கையங்களமா மாட்டணும். சோ அதானே, காதலிச்சிருந்தா தானே காதோட அருமை தெரியும். சரி ரைட்டு விடு. இப்ப என்ன 2 பேரும் கையங்களமா மாட்டணும், அவ்வளவுதானே? எப்படி? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ரொம்ப சிம்பிள். ஒரு நிமிஷம். நல்லா தெரியுமா, வண்டி இங்கதான் வந்துச்சா? ஆமா இங்கதான் வந்துச்சு. மேல போனாரு, நான் பார்த்தேன். இங்க எப்படி எத்தனை ரூம் இருக்கு? இங்க எப்படி ஒரு 200 ஃபிளாட் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தானே? ஆமா. என்னடா இத தட்டி வெளில போகல? இல்ல. அப்படின்னா எங்க இருப்பான்? கலெக்டர் ரூமுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்ல, வாய்ப்பே கிடையாது. ஐயோ மண்டை குழம்புதே. அப்படின்னா எங்க கூட்டு போயிருப்பான்? பைக்ல ஒண்ணா வந்தாங்க. ஆமா, அவர் வண்டி ஓட்ட அவ பின்னாடி உட்கார்ல, முன்னாடி தான் உட்கார்ந்துருந்தா. முன்னாடி? அப்ப சரி ரைட்டு, முன்னாடி இருந்து வந்தாளா? அப்படின்னா எல்லாத்துக்கும் சரிப்பட்டு தான் போயிருக்கா. சிரிச்சு சிரிச்சு உட்கார்ந்துருந்தா. நீங்க இப்படி சொல்றதுனால அவ வேதனைலாம் பட மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் அது 2 பேரும் மாட்டணும், அவ்வளவுதான். நீங்க நானும் வேதனைப்படணும். இப்ப என்ன பண்ண என்ன பண்ண வேற வழி எதுவும் இருக்குதா? வேற எதுவும் கோட்ரஸ் இல்ல மேடம். அப்படின்னா எங்க தான் கூட்டு போயிருக்கான்? நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுறதே அவனுக்கு பொழப்பா போச்சுதே. இதே பொழப்பா வச்சுக்கிட்டாலே தான் எங்க கூட்டு போயிருப்பான்?
அவங்க என்ன நிம்மதியா தூங்குதாங்க. நம்மள தூக்கம் இல்லாம அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஆளைதான். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஆ? இல்ல சொன்னா வேண்டாம், நல்லா இருக்காது. எட்டாயிரத்துல வேஸ்ட் பண்ணிட்டல நீ. ஒழுங்கா செக் பண்ண மாட்டே. ப்ரமோஷன் மேடம் போச்சுது. எங்க இருக்காங்கன்னு எனக்கு இன்னும் 5 நிமிஷத்தை தெரிஞ்சாகணும். அவங்க 2 கையும் களமா மாட்டணும். பேப்பர்ல மொத பக்கத்துல இருக்கணும். புரியுதா? நான் உறுதி சொல்றேன், கிஷோர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அவனுக்கு யார் பெர்மிஷனும் தேவை கிடையாது. உள்ள போறோம். கலெக்டர் ரூம் தானே, நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். உள்ள போலாம் வா. அப்போ இன்னைக்கு பொண்ணு தர கையங்களோமா மாட்டிடுவான்னு சொல்லுங்க. தேன்மொழி சேர்த்துதா. அப்போ நாளைக்கு விடுத பொழுதுல பொண்ணு தரை தேன்மொழி லீலைகள் அப்படின்னு வந்துடும். கரெக்ட் கரெக்ட் மேடம். அப்போ சரி, சீக்கிரம் வாங்க. புட்ட உடைச்சா அது உள்ள போயிடணும். சீக்கிரம் வாங்க. புது இல்லை மழை பொழிகின்றது.